Hey guys, welcome to Ramlaksh vlog. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் பேபி குட்டி போட்டு ஒரு 15 நாள் ஆகுது இன்னையோட கரெக்ட்டா. சோ பேபி குட்டி போடுறதுக்கு அப்புறமா என்னெல்லாம் சப்ளிமெண்ட் தரேன். தென் எப்பலாம் தரேன்றது காமிக்கிறவாங்க. தென் இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தான் ஃபுட் வைக்க போறோம் நைட் டின்னர். சோ என்ன ஃபுட் வைக்கறோம்னு பார்க்கலாம். அதனால பேபி பாருங்க பேபி ரெடியா பத்துட்டு இருக்கா. இங்க ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க என்னென்ன சப்ளிமெண்ட் தரேன்னு காமிக்கிறேன். இது வந்து காட் லிவர் ஆயிலுங்க. இது வந்து மீன் எண்ணெய் மாத்திரை. இது உங்களுக்கு தெரியும், நான் ப்ரெக்னென்ட் ஆனது பேபிக்கு வந்து மேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது இதை நான் கொடுப்பேன் ரெகுலராக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முன்னாடி வந்து எப்படின்னா குட்டி படுத்த முன்னாடி ஒரு நாளைக்கு ஒன்று தான் தருவேன். இப்போ எப்படி தரேன்னா காலையில் ஒன்று நைட்டு ஒன்று தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரி ரிச் டேப்லெட், மல்டிவிட்டமின் டேப்லெட் இது. ஸோ இதுவும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தான் கொடுத்துட்ருந்தேன் குட்டி போடுறதுக்கு வரைக்கும். குட்டி போட்டதுலேருந்து இப்போ காலையில் ஒன்று நைட்டு ஒன்று தரேன். ஏன் 2 வேளை தரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டிக்கு நம்ம டெய்லி ரெகுலராக டேரெக்டாக வந்து எதுவுமே ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அம்மாவுக்கு என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து குட்டிக்கு டேரெக்டாக மில்காக போகும். ஸோ அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து நிறைய வந்து மல்டிவிட்டமின்ஸ் தேவைப்படும். முன்னாடியோட இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 குட்டி இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கும் தேவைப்படும். அதனால் நிறைய ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கி வந்திருக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக் இது. ஸோ வந்து இதுவும் கொடுத்துட்ருக்கேன் 2 வேளை, காலையில் ஒரு 10 ml, இப்போ நைட்டு ஒரு 10 ml. ஸோ இந்த 3 சப்ளிமெண்ட் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த டேப்லெட்டு சிரப்லாம் பேபிக்கு இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஸோ பேபி ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து நைட்டு டின்னர் என்னென்னு பார்ப்போம். டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் தாங்க. ஸோ சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பிரியாணி மாரி செஞ்சாச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதாவது சிக்கனோட லிவர் வாங்கி வந்திருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி போட்டால் பேபி செம்மையாக சாப்பிட்றோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்குது, மிக்ஸ் பண்ணி நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ பேபி பாருங்கள், பேபி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஃபுட்டுக்காக. ஸோ வந்து ஃபீட் பண்ணிடலாம். பாஸ். ஓகே காய்ஸ், டெய்லி நாங்கள் இதுதான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் பேபிக்கு. மல்டிவிட்டமின்ஸ் தென் வந்து சிக்கனு. காலையில் வந்து அதேமாதிரி மல்டிவிட்டமின் கொடுத்துருவேன், கால்சியம் சிரப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெடிகிரி தான் ஃபீட் பண்ணுவேன் பேபிக்கு. ஸோ வந்து இதுதான் நாங்கள் ரெகுலராக ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன உங்கள் டெலிவரியான டாகுக்கு ஃபீட் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பேபி, வீடியோ முடிச்சுப்போமா? பைரவி எங்கன்னு காமியா? பைரவி பாருங்கள் மேலே போயிருக்கா. சரி ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் வீடியோ உங்கள் டாக் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.